ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். தமிழகத்தின் அரசியல் களத்தை சொல்லுகிறேன். ஒரு பொதுக்கூட்டமோ மாநாடோ நடந்தால் பெரிய கட்சிகள் மாநாட்டில் எதிரே இருந்து கூச்சல் போடுவார்கள், குடித்துவிட்டு கூச்சல் போடுவார்கள், நாற்காலிகளை தூக்கி வீசுவார்கள், பத்திரிகையாளர்களை கீழே இடித்து தள்ளுவார்கள். ஒரே கூச்சல் குழப்பமா தான் இருக்கும். அது திமுக மாநாடு இருக்கட்டும், அண்ணா திமுக மாநாடு இருக்கட்டும், கட்டுப்பாடு ராணுவ கட்டுப்பாடோடு ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் மட்டும்தான். அது இன்று வரை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். வெளியே கொண்டு போ, வெளியே கொண்டு போ, வெளியே கொண்டு போ. அடிக்காத அடிக்காத அடிக்காத, வெளியே கொண்டு போ, வெளியே கொண்டு போ. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஒண்ணு விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க. அதாவது எங்க கூட்டத்தில் குடிக்கிறவங்க கிடையாதுன்னு சொன்ன வேறொரு கட்சியை சேர்ந்தவர் குடிச்சிட்டு வந்திருக்கிறார். அது எந்த கட்சின்னு சொல்ல விரும்பல, அவர் சத்தம் போட்ட கட்சி. அந்த குடிவெறியில தான் பேசுறார். இல்லாட்டி நேதாஜியை பற்றி பேசுகிற இடத்துல, பசும்பொன் தேவரை பற்றி பேசுகிற இடத்துல யாராவது குடிச்சிட்டு வருவாங்களா? மது அறிந்து விட்டு தான் வர்றாங்க. சில கட்சிகள் மதுவை ஒழிப்பதற்காகவே நாங்கள் பிறந்திருக்கிறோம். கட்சி மாநாட்டில் தான் 4.5 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆயிருக்கு. அவங்க மாநாடு போட்ட இடத்துல அவர் கேட்டார்ல எங்க கட்சி எப்படின்னு. அவங்க கட்சி போடுற மாநாட்டில் 4.5 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆயிருக்கு. எங்கள் இயக்கம் தான் மதுவிலக்கை பற்றி பேசுகிற யோகியது உள்ள இயக்கம் தமிழ்நாட்டில். இந்த இப்ப வந்தாங்களே இது மாதிரி கட்சிகள்லாம் அந்த கூட்டத்துக்கு வருகிறவர்கிட்ட ஒழுக்கம் கிடையாது, அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறவர்களுக்கு சொல்லுகிற தகுதியும் கிடையாது. போராடி இருக்காங்களா? வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேட்டி கொடுக்க வேண்டியது, அறிக்கை எழுதி யார் பேர்லையாவது சஸ்பென்ஸ் போட்டு பத்திரிகைகளுக்கு அனுப்ப வேண்டியது. நாங்க எங்களை வரித்துக் கொண்டு வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் ரத்தத்தை வேர்வையாக கூட்டி சில வேளைகளில் நடக்க முடியாமல் உடல் நலிந்து ரோட்டு ஓரத்திலே படுத்து கிடந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான தாய்மார்களை சந்தித்து இந்த மதுவை ஒழித்தால்தான் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நான் போராடி வந்தவர்கள். அதனாலதான் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருக்கிறதுனால கூச்சல் போட சொல்லுது. இல்லாட்டி 1000 பேருக்கு எடுத்த கூச்சல் போடுவாரா? குடிச்சிருக்கிறான். அந்த கட்சி எந்த கட்சி? நல்ல வேலை இந்த கட்சி யோகியரை வந்து சொன்ன அந்த சகோதரனுக்கு ரொம்ப நன்றி. ஐந்து வருடம் மந்திரியா இருந்தாங்க. ஈழத்தின் விடுதலை புலிகளையும் தமிழர்களையும் அழிக்க இந்திய அரசு ஆயுதங்களை கொடுத்து, முப்படை ஆயுதங்களை கொடுத்து, விடுதலை புலிகளுக்கு வந்த கப்பல்களை கவிழ்த்து, சேட்டலைட் கேமராக்கள் மூலமாக புலிகளினுடைய நகர்வுகளை காண்பித்துக் கொடுத்து, 7 அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுதங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி கொடுத்து, நம் குழந்தைகளை, நம் சகோதரர்களை, நமது பச்சிளம் பாலகர்களை, புலிப்படை வீரர்களை அழித்தார்களே. அந்த மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்த அரசாங்கத்திலே பங்கேற்ற கட்சிகள் தான் கலைஞர் கருணாநிதியுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் டாக்டர் ராமதாசுடைய பாட்டாளி மக்கள் கட்சியும். ராங் சைடுல ரப் பண்ணாத, நிறைய வாங்கி கட்டிக்கிடுவேன். நான் ரொம்ப மெதுவா பேசினேன். வைகோ பேச்சு வழக்கமா இல்லையே. எடுத்த உடனே அதுல ஒரு சீற்றம், புலியின் வேகம், மின்னலின் பாய்ச்சல்லாம் இருக்கு. என்ன செய்யறதுன்னு பார்த்தாரு. நம்ம இப்படி ஏதாவது பண்ணாதான் அண்ணன் பேச்சு ஒழுங்கா வரும் அந்த சகோதரர் செய்துட்டு போயிருக்கிறாரு. அவருக்கு மெத்த நன்றி. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.